அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக சிந்தனை மூலமாக தகவலெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அபிராம பட்டர் அம்பாளின் அழகை வர்ணிக்கும் பொழுது உதிக்கின்ற சூரியன் ஒளியையும் மாணிக்கம், மின்னல் போன்ற ஊமைகளை கொண்டு எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கள். காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது ஏற்படும் செந்நிறமான ஒளிக்கதிர்கள் எப்படி இருக்கிறது என்றால், அது அம்பாளின் நெற்றியில் இடும் திலகம். அது காலையில் தோன்றும் சூரியனின் செந்நிற ஒளி பிரகாசிப்பது போல் தோன்றுகிறதாம். அவளுடைய கருணையும் நமக்கு அப்படித்தான். நம்முடைய அஞ்ஞான இருளை நீக்கி மேங்கான ஒளி தரும். இங்கு உதிக்கின்ற சூரியன் என்று ஏன் குறிப்பிடுகின்றார்? சூரியனை நம் கண்ணால் நேரடியாக பார்க்க முடியாது. காலையில் உதிக்கின்ற சூரியனை நாம் வெறும் கண்ணால் பார்க்க முடியும். அது செக்கு சிவந்து கண்களுக்கு பார்க்க ரம்மியமாக இருக்கும். அதுபோல் நம் அறிவுக்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டு இருந்தாலும் அவளை தியானித்தால் காண முடியும். எப்படி அதிகாலை சூரியன் இருளை நீக்கி வெளிச்சம் தரும், அது சுடாது, சுட்டி எரிக்காது. அதுபோல அவளுடைய கருணையும் அப்படித்தான். நம் வாழ்க்கைக்கு ஒளிகாட்டி வழிகாட்டும், சுடாது, எரிக்காது. அவள் நெற்றியில் இடுகின்ற திலகமானது, அந்த குங்குமம், அந்த உதிக்கின்ற செங்கதிரை போல் சிவப்பாக இருந்ததாம். உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க கல் போன்று சிவந்தது என்று குறிப்பிடுகின்றார். இங்கு அறிவுடையோர் என்று அபிராம பட்டர் சொல்லவில்லை. ஏனென்றால் நாமெல்லாம் அறிய முடியாத அளவுக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டவள் அம்பாள். அதனால் உணர்வுடையோர் அவளின் மதிப்பை அறிவார்கள். மாதுளை மலர் போன்ற சிவந்த நிறம், மின்னல் கொடி போன்ற உருவம் உடையவள், குங்குமத்தில் தோய்த்தெடுக்கப்பட்டதை போல் சிவந்த மேனியை உடையவள். கண்களை மூடி அவளுடைய சிந்தனையில் லயித்திருக்கும் அபிராம பட்டருக்கு எல்லாமே சிவப்பாக தெரிகிறது. தாயின் கையை கெட்டியாக பிடித்து கொண்டு நாம் நடக்கும் வரை கவலை இல்லாமல் இருப்போம். கையை விட்டுவிட்டால் எப்படி தவித்து போய்விடுவோம். அப்படித்தான் நம்முடைய ஆபத்துகள் நிறைந்த சிக்கலான வாழ்க்கை பாதையில் அவள் கையை நாம் கெட்டியாக பிடித்து கொண்டால் நம் வாழ்க்கை பாதையில் எப்பொழுதும் துணையாக இருப்பாள், வழித்துணையாய் நம்மை வழிநடத்துவாள் என்று ஆரம்பத்திலேயே உதிக்கின்ற செங்கதிரோடு ஆரம்பித்து அம்பிகையை மனதில் காண என்று தன் 100வது பாடலில் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே என்று தன் அந்தாதியில் குறிப்பிடுகின்றார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.